வெல்கம் டு சாத்தியம் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலில் நிறைய மூலிகை ஐட்டம்ஸ் இருக்குது. அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுலேருந்து வாங்கிக்கலாம். என்னோட நம்பர் அதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜி ஸ்பாட்டை எப்படி தூண்டுறது, ஏன் தூண்டணும், உச்சகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பேரின்பத்தை ஏற்படுத்துறது தான் இந்த ஜி ஸ்பாட் அப்படிங்கிறது. இப்போ இதில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்கும் உச்சம் எப்படி அடையுது அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆசை வரணும், அப்புறம் வந்து தூண்டுதல் நடக்கணும், அந்த ஆசையை வந்து தூண்டி விடணும், அப்புறம் வந்து லூப்ரிகேஷன் உயவு வரணும், அப்புறம் வந்து உடல் உறவு வச்சுக்கணும், அப்புறம் திருப்தி அடையும். ஓகே, இதுதான். ஆனால் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசை, தூண்டுதல், உயவு அங்கே தேவை கிடையாது, உடல் உறவு, திருப்தி. ஓகேங்களா, உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. அந்த உயவு அப்படிங்கிற விஷயந்தான் பெண்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அந்த உயவு வரல, அந்த லூப்ரிகேஷன் அந்த வெட்டாக இருக்கும்ல, அது வரல அப்படின்னாக்கா பெண்களால் உச்சகட்டம் அடைய முடியாது. இது ஆண்கள் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கணும். இந்த விரல் போடுற விஷயத்தில் ஆண்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஃபோர் பிளேவே விரல் போடுறது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே விட்டு குத்திட்டு கிடப்பாங்க. இந்த தேட்டர்லாம் கார்னர் சீட்டு போய்ட்டுன்னு வச்சுங்க, கடைஞ்சல் தான் இங்கே. உள்ளே விட்டு சரக்கு புறக்குன்னு லேசை தின்னுபிட்டு உள்ளே விட்டு ஆடுறதுல எரிச்சல் பயங்கரமாக. அடுத்த நாள் கூப்பிட்டு அந்த பிள்ளை எப்படி வரும்? ரீசன் என்ன அப்படின்னாக்கா புரிதல் கிடையாது, வேறு ஒன்றுமே விஷயம் கிடையாது. உயவு இருந்தால் மட்டும்தான் உச்சம் அடையும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். உயவு ஏற்படுறதுக்கு விரல் போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. உயவு வந்த பிறகு தான் விரல் போடணும். சரியா? பொதுவாக பார்த்தோன்னா ஆண்களுக்கு எப்படி விரைப்புத்தன்மை அவசியமோ அதே மாதிரி பெண்களுக்கு உயவு அந்த லூப்ரிகேஷன் ஆகணும். பெண்களை பொறுத்தவரை என்னென்னா ரெண்டே விஷயந்தான். ஆணுடைய இன்டர் கோர்ஸுக்கும் பெண்ணுடைய இன்டர் கோர்ஸுக்கும் ஒரு வித்தியாசம். ஆண்கள் வந்து இன்டர் கோர்ஸில் என்ன பண்ணாலும் இன்டர் கோர்ஸ் அதை உள்ளே விட்டு ஆட்டினாலே இப்போ ஆண்களுக்கு வந்து ஒளிவீரம் உச்சகட்டம் அடைஞ்சிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு உயவு இல்லாமல் இன்டர் கோர்ஸ் பண்ணோன்னா எரிச்சல் தான் அதிகமாகும். அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, போட்டு சரக்குன்னு தேய்ச்சி தீ பறக்க விட்டிங்க அப்படின்னாங்க என்ன ஆகும்? எரிச்சல் ரொம்ப அதிகமாகிடும், வலியும் வேதனையும் தான் அங்கே அதிகமாக இருக்கும். இந்த ஜி ஸ்பாட்டை ஏன் நம்ம தொடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர் கோர்ஸில் வராத இன்பத்தை இப்போ நம்ம பயில அதிகபட்சமாக பண்ணாலே 2 நிமிஷம் பண்ணுறது பெரிய விஷயம். ஒரு 50 ஸ்ட்ரோக்லேயே கக்கிட்டு படுத்துருவாங்க அதிகபட்சமாக. சில பேர்லாம் 50 ஸ்ட்ரோக் பண்ணுறாங்களா என்னன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக் என்னால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபிங்கரிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் ஜி ஸ்பாட்டில் ஃபிங்கரிங் பண்ணுறது அற்புதமான ஒரு விஷயம். இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெண் உறுப்புக்குள்ளே அப்படியே விரல் விட்டிங்கன்னா நம்ம கையில் 2 கட்டம் இருக்குல்ல, 2 கட்டம் மறையிற தூரத்தில் இருக்கும். 3 கட்டம் இருக்குல்ல நம்ம விரலில், அந்த விரலில் 2 கட்டம் வந்து மறையிற தூரத்தில் 2 இன்ச் ஆழத்தில் அது வந்து ஜி ஸ்பாட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசாக மற்ற இடத்த விட வித்தியாசமாக இருக்கும். மற்ற இடத்த அப்படி தடவி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஏதோ உங்கள் கையில் தட்டுப்படும், ரேகை மாதிரி கொஞ்சம் சொரப்பாக தட்டுப்படும். ஸோ இதுதான் வந்து ஜி ஸ்பாட். ஏன் இந்த ரேகை மாதிரி ஆகுதுன்னா, இந்த உயவுன்னு இவ்வளோ நேரம் நான் போய்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. சில பேர் என்னத்தை சொல்ல வந்துட்டு என்னத்தரா சொல்கிற குயவுன்ற அப்படின்னா, அந்த உயவு ஏற்படுறதுக்கு முன்னாடி ரத்த ஓட்டம் வந்து பெண்ணுறுப்புக்குள்ளே பாய ஆரம்பிக்கும். சரியா? அதனால தான் இந்த ஜி ஸ்பாட் வந்து விரிஞ்சு நமக்கு அந்த வித்தியாசத்தை காட்டி கொடுக்கும். நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் தொட்டேன் அப்படின்னாக்கா அவங்க ஆள் உற்சாகம் அடைஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்கும். சரியா? இது வந்து லேசாக வந்து கரடு முரடாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வித்தியாசப்படும். சரியா? இது என்ன அப்படின்னாக்கா, உயவு இல்லாத போது, உயவே இல்லைன்னு வச்சிங்களேன், லேசான தொந்தரவு கூட உச்சகட்டத்தை அடைய வைக்காது. பெண்களை பொறுத்தவரைக்கும் சின்ன தொந்தரவு வந்தாலே உச்சகட்டம் அடைய மாட்டாங்க. ஒரு நாய் பல்லுன்னு குலைச்சிதுன்னா பெண்களுக்கு உச்சம் அடையாது, குழந்தை அழுதுச்சுன்னா உச்சம் அடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட பெண்களோட மனசை மாற்றி விட்ரும். அப்போ உயவே இல்லை, பெரிய டிஸ்டர்பன்ஸு, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் விரலை விட்டு நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே என்ன ஆகும்? கிழிஞ்சு ரத்தம் வர ரேஞ்சுக்கு ஆகி போயிடும். அந்த அளவுக்கு எரிச்சல் ரொம்ப அதிகமாகிடும். இப்போ இந்த ஜி ஸ்பாட்டை எப்படி தொடணும்னா, நல்ல லூப்ரிகேஷன் ஆன பிறகு, இல்லை லூப்ரிகேஷன் ஆகலைன்னா ஜெல்லோ இல்லை வந்து ஆலிவ் ஆயிலோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி உள்ளே விட்டுட்டு, இந்த 2 இன்ச்சாக உள்ளே விட சொன்னால வரல, உள்ளே விட்டுட்டு அப்படியே உங்கள் பக்கம் வான்னு கூப்பிட்ற மாதிரி மேலே வந்து உங்களுடைய விரல் வந்து உரசணும், மேலே தேய்க்கணும். நம்ம பையில என்ன நினச்சிப்பாங்கன்னா, உள்ளே என்னமோ இருக்குடா, உள்ளே விட்டாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கச்சக்கன்னு குத்திட்டு கிடப்பானுங்க. இது அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, பசங்களை சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா பிட்டு படத்தில் அப்படி தான் காட்டுறாங்க. சரியா? உள்ளே போட்டு கடன்னு அடிச்சிட்டு கிடக்குங்க. பொண்ணுங்க வந்து செல்ஃபாக பண்ணுற விட்டு படம்லாம் பார்த்தீங்கன்னா கச்சன்னு அடிச்சிட்டு கிடக்கும். ஸோ அந்த டைமில் இவன் என்ன நினச்சிப்பான், இந்த மாதிரி கச்சக்கன்னு அடித்தா தான் இங்கே வந்து எல்லாமே நடக்கும் போலுக்கு. அப்படி கிடையாது, எல்லாமே வந்து ஒரு டெக்னிக் தான். சரியா? எப்படி வந்து பெண்களை கையாளணும் அப்படின்றது ஒரே மாதிரி எல்லா நாளும் செயல்படாது. அவங்களுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு, அவங்களுடைய உணர்ச்சிகளை பார்த்துக்கிட்டு அதேமாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல உச்சகட்டம் அடையும். சும்மா பெண்களை மிதக்க வைக்கிற அளவுக்கு, பறக்க வைக்கிற அளவுக்கு உங்களால் பண்ண முடியும். ஒரு பெண்ணை நீங்கள் உணரும் போது அவ்வளோ ஒரு தேவதையாக நினைக்கணும். ஓகேவா? அந்த தேவதைகிட்ட நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டு வேணும் உங்களுக்கு அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? அந்த தேவதையை சந்தோஷப்படுத்தணும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த கிஃப்ட்டு என்னவாக இருக்கும்? உங்கள் மேலே இருக்க அன்பு, பாசம், காதல், எக்ஸட்ரா என்ன வேணால் இருக்கலாம்.
சரி, அந்த தேவதையை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இறங்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மேலே விரல வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்குள்ள எவ்வளோ நேரம் தேய்க்கணும் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. உடனே அடுத்த கமெண்டில் போட்டுருவாங்க, எவ்வளோ நேரம் நான் தேய்க்கிறது, தேய்ச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்வாங்க. பெண்ணுடைய உச்சக்கட்டம் அடைகிற வரைக்கும் தேய்க்கணும். இதுதான் விஷயம். பெண்ணை கவனிச்சிட்டு உடம்பை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். வாயை திறந்து கேட்கலாம், உச்சக்கட்டம் நீ அடைஞ்சிட்டியா இல்லையா, நான் செஞ்சது சரியாக தப்பான்ட்டு. இதில் என்ன வெங்காயம் வேண்டி கிடக்குதுன்றேன். ஒரு பொண்ணு சொன்னாலும் உடனே மூஞ்சி தூக்கிப்பினான், எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்மளாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடானா அதுவும் வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்ணுடைய உடம்புடைய அதிர்ச்சி, உடம்பு எப்படி வேலை செய்யுது, பெண்ணுக்கு வந்து வேர்த்து கொட்டும், உடம்புலாம் நடுக்கிற மாதிரி இருக்கும், இழுக்கும், இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் உச்சக்கட்டம் அடைஞ்சிட்டாங்களே. அதை விட சிறப்பு வந்து கேட்டே தெரிஞ்சுக்கலாம். உச்சக்கட்டம் நீங்கள் அடைஞ்சிட்டிங்களா, இல்லை நான் இன்னும் நல்லா பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அந்த பெண் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்மளையும் ஒரு பொருட்டாக மறித்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபிங்கரிங் டைமில் என்ன பண்ணணும்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், விரலில் வந்து நல்லா கார சட்னி கீரை சட்னி சாப்பிட்டு நல்லா புளிக்குழம்பு சாப்பிட்டு உள்ளே போட்டு இழுத்திங்க அப்படின்னா கிழிஞ்சிடும், எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கை ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நான் சாப்பாடு சாப்பிட்டு அந்த மாதிரி போயிட்டு பண்ணாமல் நகைலாம் இல்லாமல் நல்லா வெட்டி க்ளீனாக வச்சுக்கிட்டு போய் பண்ணிங்க அப்படின்னா உண்மையானுமே ஒரு நல்ல ரிசல்ட். சரியா, நல்ல ரிசல்ட்னால் எந்த அளவுக்குனா அந்த பெண் வந்து உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பா. ஓகே, பெண் வந்து ஆரம்பத்தில் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த ஒரு விஷயம் கிடையாது. உடல் உறவுக்கு அப்புறம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தானா அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெற்றுறீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, மிதக்க வைக்கிற தத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். யாரெல்லாம் மிதக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.